நாங்க இந்த இலையை நம்பிதான் இருக்கிறோம். எங்க வாழ்வாதாரமே இந்த டீ இலைதாங்க. எங்களுக்கு வந்து இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்ப 12 ரூபாய் 12 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. எங்களால கூலி கொடுத்து நாங்க எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால சம்பாதிக்க முடியறது இல்ல. பொருளாதாரம் சொந்த நிலமா உங்களுக்கு? எல்லாம் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா நாங்க வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து விளையிறதுதான் எங்களுக்கு வந்து இதை கூட நீங்க உங்க தேயிலை தோட்டத்துல விளையிற இந்த தேயிலைய பறிச்சு நீங்களே போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்திருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தது நீங்க தான் வருவீங்க. வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். எங்க வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நாங்கெல்லாம் இதை நம்பிதான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். வேலை செஞ்சு எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது. கேட்டாக்கா உங்களுக்கு வயசாகட்டும், 58 வயசு ஆச்சுங்க, நடக்க முடியல, காலு வலி, எனக்கு இடுப்பு வலிங்க. வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா ஆட்சி 100 நாள் வேலை இங்கிறது எங்களுக்கு வந்து நிரந்தரமா கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ 150 நாள் தரேன்னு சொல்லி இப்ப வேலையா கரெக்டா கொடுக்கறது இல்லைங்க. எங்களுக்கு வேலையும் இல்ல. 100 நாள் வேலை திட்டத்துல முழுசா கொடுக்கல.